தாய் வீடு ஜனவரி 2023. காற்பந்து உலக கிண்ணத்தை வென்றது அர்ஜென்டினா. எழுதியவர் குரு அரவிந்தன். வாசிப்பவர் குமணன் தம்பியையா. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள். உலக உதைபந்தாட்ட கிண்ண போட்டியில் இது போன்ற ஒரு சூழ்நிலைதான் இம்முறை பிரான்ஸ் நாட்டு உதைபந்தாட்ட குழுவுக்கு ஏற்பட்டிருந்தது. கடைசி வரை மனம் தளராது அவர்கள் போராடினாலும் அதிர்ஷ்டம் அவர்கள் பக்கம் இருக்கவில்லை. நவம்பர் மாத கட்டுரையில் உலக கிண்ண போட்டிகள் பற்றி எழுதியிருந்ததை பலரும் பாராட்டியிருந்தார்கள். இந்த போட்டிகள் தொடர்ந்தும் டிசம்பர் மாதம் நடைபெற்றதால் போட்டியின் முடிவுகளையும் உங்களுக்கு அறியத் தரலாம் என நினைக்கின்றேன். இதை ஒரு ஆவணமாக வைத்திருக்க விரும்புபவர்களுக்காக இந்த போட்டியின் போது அவதானித்த சில விவரங்களை இப்போது இங்கே தருகின்றேன். இம்முறை உலக கிண்ண போட்டியின் போது பல மாற்றங்களை அவதானிக்க முடிந்தது. குறிப்பாக அனுபவம் மிக்க நாடுகளை புதிதாக வந்த நாடுகள் சில தோற்கடித்திருந்தன. 1930ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டிகளில் இதுவரை காலமும் ஐரோப்பிய, தென் அமெரிக்க நாடுகளே இப்படியான அரையிறுதி ஆட்டத்திற்கு வந்திருக்கின்றன. இம்முறை முதன்முறையாக ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்த மொரோக்கோ நாடு போர்த்துக்கல் நாட்டை தோற்கடித்து அரையிறுதி ஆட்டத்திற்கு தெரிவானதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 4 முறை உலக கிண்ணத்தை வென்ற இத்தாலி நாடு தொடக்க விளையாட்டுகளின் போதே போட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்டிருந்தது. இந்தியா ஏதோ காரணங்களுக்காக இம்முறை போட்டியில் பங்கு பெற்றவில்லை. புதிதாக வந்த சவுதி அரேபியா 3 தடவைகள் கிண்ணம் பெற்ற அர்ஜென்டினாவை தோற்கடித்திருந்தது. பிரபலமான போர்த்துகேய விளையாட்டு வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டின் பெயர் சுவிட்சர்லாந்துடன் நடந்த போட்டியின் போது முக்கிய பட்டியலில் இடம்பெறாமல் தவிர்க்கப்பட்டிருந்தது. 2022ஆம் ஆண்டு உலக கிண்ண போட்டியில் 2ஆம் கட்டத்தில் தெரிவான 16 குழுக்களின் ஆட்டத்தில் நெதர்லாந்து 3, அமெரிக்கா 2, அர்ஜென்டினா 2, ஆஸ்திரேலியா 1, பிரான்ஸ் 3, போலந்து 1, இங்கிலாந்து 3, செனகல் 0, ஜப்பான் 1, குரோஷியா 3, பிரேசில் 4, தென்கொரியா 1, மொராக்கோ 3, ஸ்பெயின் 0, போர்த்துக்கல் 6, சுவிட்சர்லாந்து 1 ஆகிய 16 நாடுகள் பங்கு பெற்றிருந்தன. இதில் வெற்றி பெற்ற நாடுகள் காலிறுதி ஆட்டத்திற்கு தெரிவாகின. இந்த ஆட்டத்தில் குரோஷியா 4, பிரேசில் 2, நெதர்லாந்து 3, அர்ஜென்டினா 4, மொராக்கோ 1, போர்த்துக்கல் 0, இங்கிலாந்து 1, பிரான்ஸ் 2 ஆகிய 8 நாடுகள் பங்கு பெற்றிருந்தன. அதன் பின் நடந்த அரையிறுதி ஆட்டத்திற்கு அர்ஜென்டினா, குரோஷியா, மொராக்கோ, பிரான்ஸ் ஆகிய 4 நாடுகள் தெரிவாகியிருந்தன. அரையிறுதி ஆட்டம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குரோஷியாவுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையே நடைபெற்றது. இதில் அர்ஜென்டினா 3 கோல்களை போட்டு வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு தெரிவானது. அர்ஜென்டினா 2 தடவைகள், அதாவது 1978ஆம் ஆண்டும் 1986ஆம் ஆண்டும் உதைபந்தாட்டத்தில் உலக கிண்ணத்தை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை மொரோக்கோவுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. 3வது இடத்திற்கான தகுதிகான் போட்டி 17ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது. இந்த போட்டியில் குரோஷியா 2, மொரோக்கோ 1 பங்கு பெற்றின. இதில் வெற்றி பெற்ற குரோஷியா 3வது இடத்தை பெற்றுக்கொண்டது. இதன் அடிப்படையில் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இறுதிப் போட்டி அர்ஜென்டினாவிற்கும் பிரான்ஸ் நாட்டிற்கும் இடையே நடைபெற்றது. இந்த இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா பெனால்டி கோல்கள் போட்டதன் மூலம் வெற்றி பெற்று 2022ஆம் ஆண்டுக்கான உலக உதைபந்தாட்ட வெற்றி கிண்ணத்தை பெற்றுக்கொண்டது. மேலதிக நேரம் கொடுக்கப்பட்டு மிக விறுவிறுப்பாக நடந்த இந்த போட்டியில் சிறந்த உதைபந்தாட்ட வீரராக அர்ஜென்டினாவின் லயனல் மெஸ்ஸி தெரிவு செய்யப்பட்டார். இறுதி ஆட்டத்துக்கு தெரிவான அர்ஜென்டினா
மற்றும் பிரான்ஸ் நாட்டு குழுக்கள் பற்றி குறிப்பிடலாம் என நினைக்கின்றேன். இந்த 2 நாடுகளும் ஏற்கனவே தலா 2 தடவைகள் உலக கிண்ணத்தை பெற்றிருக்கின்றன. இதில் அர்ஜென்டினா 2 தடவைகள், அதாவது 1978 ஆண்டும் 1986 ஆகிய ஆண்டுகளில் உலக உதைபந்தாட்ட கிண்ணத்தை பெற்றிருந்தது. இப்போது 2022 ஆண்டு 36 வருடங்களின் பின் கிடைத்த வெற்றியையும் சேர்த்து 3 தடவைகள் கிண்ணத்தை பெற்றிருக்கின்றது. 2வது இடத்தை அர்ஜென்டினா 3 தடவைகள், அதாவது 1930, 1990, 2014 ஆகிய ஆண்டுகளில் பெற்றிருந்தது. 2014 ஆண்டு ஜெர்மனியிடம் தோற்று போயிருந்தது. இறுதி ஆட்டத்துக்கு தெரிவான இன்னொரு நாடான பிரான்ஸ் நாட்டை எடுத்து பார்த்தால், கடைசியாக நடந்த 2018 ஆண்டும் 1998 ஆண்டும் உலக உதைபந்தாட்ட கிண்ணத்தை பிரான்ஸ் பெற்றிருந்தது. பிரான்ஸ் நாட்டிடம் இருந்த கிண்ணத்தை இம்முறை அர்ஜென்டினா பெற்றுக்கொண்டது. பிரான்ஸ் 2006 ஆண்டும் 2022 ஆண்டும் 2 தடவைகள் 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்றது. இந்த 2 நாடுகளும் 51 தடவைகள் எதிரெதிராக போட்டி போட்டிருக்கின்றன. இதில் 36 தடவைகள் பிரான்ஸ் நாடும் 14 தடவைகள் அர்ஜென்டினாவும் வெற்றி பெற்றிருக்கின்றன. ஒரு தடவை சமநிலையில் இருந்தன. அதிக உலக உதைபந்தாட்ட கிண்ணத்தை, அதாவது 5 தடவைகள் பெற்ற நாடாக பிரேசில் இருக்கின்றது. 4 தடவைகள் கிண்ணத்தை பெற்ற நாடுகளாக இத்தாலியும் ஜெர்மனியும் இருக்கின்றன. அர்ஜென்டினா 3 தடவைகள் பெற்றிருக்கின்றது. போர்த்துகல் நாடு சிறந்த உதைபந்தாட்ட வீரர்களை கொண்டிருந்தாலும் உலக கிண்ணம் இதுவரை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. பிரேசில் நாட்டிற்கும் குரோஷியா நாட்டிற்கும் நடந்த போட்டியின் போது பிரேசில் நாட்டை வென்றதன் மூலம் அரையிறுதிக்கு குரோஷியா தெரிவானது. ஆட்ட முடிவில் சமநிலையில் 2 குழுக்களும் இருந்ததால் பெனால்டி மூலம் 4-2 என்ற முறையில் குரோஷியா வெற்றி பெற்றது. பிரேசில் வீரர்களான ரொட்ரிகோ மற்றும் மக்யூன்கோ ஆகியோர் அடித்த பெனால்டி தவறியதால் பிரேசில் ஆட்டத்தை இழந்தது. பிரேசில் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறாவிட்டாலும் பிரேசிலுக்காக அதிக கோல் போட்டவர் என்ற பிளேயின் சாதனையை இன்னுமொரு பிரேசில் வீரரான நெய்மர் கோல் போட்டதன் மூலம் சமன் செய்திருந்தார். கால் இறுதி ஆட்டத்தில் நெதர்லாந்தை அர்ஜென்டினா தோற்கடித்திருந்தது. ஆட்ட நேரத்தில் எந்தவொரு கோலையும் இரு பக்கங்களும் போடவே இல்லை. அதனால் பெனால்டி கிக் கொடுக்கப்பட்டது. இதில் 4-3 என்ற அடிப்படையில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. நெதர்லாந்தும் சிறந்த குழுவாக இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு அவர்களால் இதுவரை முன்னேற முடியவில்லை. இதே போலத்தான் 1974, 1978, 2010 ஆகிய 3 முறையும் 2வது இடத்துக்கு நெதர்லாந்து வந்திருந்தாலும் உலக கிண்ணத்தை பெறும் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இம்முறையும் நழுவி போய்விட்டது. இந்த போட்டியின் போது நடுவரால் 18 மஞ்சள் அட்டை காட்டப்பட்டதால் அதிக அட்டைகள் காட்டப்பட்ட உலக கிண்ண போட்டியாக இது கணிக்கப்பட்டிருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டிற்கும் இங்கிலாந்து நாட்டுக்கும் நடந்த போட்டியில் பிரான்ஸ் நாடு வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு சென்றது. கடைசி 7 நிமிடத்தில் இங்கிலாந்திற்கு 2 சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் இங்கிலாந்து அவற்றை சரிவர பயன்படுத்தவில்லை. அதனால் தோல்வியை தழுவிக்கொண்டது. ஒரு போட்டியில் 3 கோல்களை ஒரு வீரர் போட்டால் அதை ஹேட்ரிக் என்று சொல்வார்கள். இதுவரை உலக கிண்ண போட்டியில் 49 வீரர்கள் 53 ஹேட்ரிக்குகளை போட்டு இப்படியான சாதனையை செய்திருக்கிறார்கள். இதில் பிரபலமான வீரர்களான பீலே, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஐஸ் பென்ரானி, பிரான்ஸ் வீரரான எம்பாப்பே ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். போர்த்துகல் வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2018 ஆண்டு ஸ்பெயினோடு நடந்த போட்டியில் 3 கோல்கள் அடித்து ஹேட்ரிக் போட்டிருந்தார். அதேபோல 2022 ஆண்டு சுவிட்சர்லாந்துடன் நடந்த போட்டியில் போர்த்துகேய வீரரான கான்சலோ ராமஸ் 3 கோல்களை அடித்து ஹேட்ரிக் போட்டிருந்தார். கடைசியாக 2018 ஆண்டு ரஷ்யாவில் நடந்த போட்டியின் போது இங்கிலாந்து வீரரான ஹாரி கேன் ஹேட்ரிக் போட்டிருந்தார். இம்முறை பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 23 வயதான எம்பாப்பே இறுதி ஆட்டத்தில் ஹேட்ரிக் போட்டிருந்தார். அவர்
97 வினாடிகளில் 2வது கோலை போட்டிருந்தார். உலக கிண்ண போட்டியில் ஜெர்மனி நாடுதான் இதுவரை 7 ஹேட்ரிக்குகளை போட்டிருக்கின்றது. 1930ஆம் ஆண்டு முதலாவது போட்டியின் போதே உருகுவேயைச் சேர்ந்த பெட்ரோசியா, அர்ஜென்டினாவைச் சேர்ந்த குலிமோ ஸ்ட்ரோபில், அமெரிக்காவைச் சேர்ந்த பேர்டி பெர்னார்டி ஆகியோர் ஹேட்ரிக் போட்டதன் மூலம் சாதனை படைத்திருந்தனர். இதுவரை ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹேட்ரிக்கை 4 போட்டிருக்கிறார்கள். ஹங்கேரியைச் சேர்ந்த சாண்டோர் கோக்சிஸ், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஜஸ் ஃப்ரண்டைன், ஜெர்மனியைச் சேர்ந்த ஜெர்ட் முல்லர், அர்ஜென்டினாவைச் சேர்ந்த கேப்ரியல் பேட்டிஸ்டூட்டா ஆகியோரே 2 தடவைகள் ஹேட்ரிக் போட்டவர்கள். இதில் 1970ஆம் ஆண்டு நடந்த உலக கிண்ண போட்டியில் ஜெர்ட் முல்லர் 2 தடவைகள் போட்டது குறிப்பிடத்தக்கது. 1954ஆம் ஆண்டு நடந்த போட்டியில் 8 வீரர்கள் ஹேட்ரிக் போட்டிருந்தார்கள். இதே ஆண்டு ஹங்கேரி 2 தடவைகள் ஹேட்ரிக் போட்டிருந்தது. முதலாக மத்திய கிழக்கு நாடொன்றில் நடந்த இந்த உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியை சுமார் 2.5 மில்லியன் மக்கள் நேரடியாக பார்த்திருக்கிறார்கள். தொலைக்காட்சியில் அதிக ரசிகர்கள் பார்க்கும் விளையாட்டாக, அதாவது 32 மில்லியன் மக்கள் இம்முறை பார்த்த விளையாட்டாக இது இருக்கின்றது. இம்முறைதான் முதலாக 16 குழுக்களுக்கு இடையிலான போட்டியில் எல்லா கண்டமும் கலந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை நடந்த 64 போட்டிகளின் போது மொத்தம் 172 கோல்கள் போடப்பட்டதன் மூலம் பழைய சாதனையான 171 கோல்கள் இம்முறை முறியடிக்கப்பட்டது. 35 வயதான அர்ஜென்டினா வீரரான மெஸ்ஸிக்கு சிறந்த வீரருக்கான தங்கப்பந்து விருதும், அதிக கோல்களான 5 கோல்கள் போட்ட பிரான்ஸ் வீரரான எம்பாபேக்கு தங்க பாதணி விருதும், சிறந்த கோல் பாதுகாப்பாளருக்கான தங்க கையுறை விருது எமி மார்டினஸுக்கும், இளம் விளையாட்டு வீரருக்கான விருது என்சோ பெர்னாண்டஸுக்கும் கிடைத்தன. இம்முறை போட்டியில் கலந்து கொண்ட வீரர்களில் இளம் விளையாட்டு வீரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கொன்காலோ ராமோஸ் போர்த்துகல், புகாயோ சாகா இங்கிலாந்து, ரிலின் டெக்மேனி பிரான்ஸ், ஜமால் முசியாலா ஜெர்மனி, என்சோ பெர்னாண்டஸ் அர்ஜென்டினா, வெனிசியஸ் ஜூனியர் பிரேசில் ஆகியோரை குறிப்பிடலாம். இதுவரை போட்டியில் கலந்து கொண்டவர்களில் 1982ஆம் ஆண்டு அயர்லாந்திற்காக விளையாடிய 17 வயதான நோமன் வைசைட் என்பவர்தான் வயதில் குறைந்தவராவார். சர்வதேச மட்டத்தில் உதைபந்தாட்டத்தில் அதிக கோல்களை போட்டவர்களின் பட்டியலில் போர்த்துகல் நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ 118, ஈரான் நாட்டைச் சேர்ந்த அலிடோய் 109, அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த லயனல் மெஸ்ஸி 95 ஆகியோர் முன்னணியில் நிற்கிறார்கள். பெண்கள் உதைபந்தாட்டத்தில் அதிக கோல் போட்டவர்களின் பட்டியலில் கனடாவைச் சேர்ந்த உதைபந்தாட்ட குழு தலைவியான கிறிஸ்டின் சென்க்ளையர் 190 கோல்கள் போட்டு முதலிடத்தில் நிற்பது கனடா நாட்டிற்கு பெருமையை தேடி தந்திருக்கின்றது. அடுத்த 23வது உலக கிண்ண போட்டி 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கின்றது. கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகிய 3 நாடுகளில் இந்த போட்டிகள் நடைபெறும். கனடாவில் டொரண்டோவிலும் வான்கூவரிலும் நடைபெற இருக்கின்றது. இந்த 2022ஆம் உலக கிண்ண உதைபந்தாட்ட நிகழ்ச்சிகளை அமெரிக்க தொடர்பு சாதனத்திற்காக செய்திகளை உடனுக்குடன் கொடுத்து கொண்டிருந்த 48 வயதான கிராண்ட் பால் என்ற ஊடகவியலாளர் கட்டாரில் அர்ஜென்டினாவுக்கும் நெதர்லாந்துக்கும் நடந்த போட்டி பற்றி சிபிஎஸ் ஸ்போர்ட்ஸ் ஊடகத்திற்காக தகவல் பரிமாறிக் கொண்டிருந்த போது திடீர் மரணமானது துயர்மிக்கது. கடந்த 8 உலக கிண்ண போட்டிகளின் போது அவரும் நிகழ்வுகளில் கலந்து ஊடகத்துறை பணி ஆற்றியிருந்தார். அதற்காக அவருக்கு விருதும் கொடுத்திருந்தனர். உதைபந்தாட்ட ரசிகர்களான நாங்களும் அவரது ஆத்ம சாந்தியடைய அவரது குடும்பத்தினருடன் இணைந்து பிரார்த்திப்போம்.